ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா, என் அன்பு பிள்ளையே, உன் வீட்டுக்கே உன்னை தேடி வந்திருக்க இந்த முருகன் இப்போது உனக்கு இருக்கும் மனச்சோர்வை அகற்றி உன் மனதில் இருக்கும் வருத்தங்களுக்கெல்லாம் விடுதலை கொடுத்து உனக்கு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்க வந்திருக்கேன். ஆபத்தான முயற்சிகள் அனைத்தையும் செஞ்சும் கூட, எவ்வளவோ கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சும் கூட நீ பெருசா வாழ்க்கையில முன்னேறவும் இல்லை, வாழ்க்கை உனக்கு மாறவும் இல்லைன்னு தானே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. முதல்ல இந்த தோல்வியை தரக்கூடிய துக்க எண்ணங்களை உன் மனசுல இருந்து தூக்கி போடு. எதுவுமே நிரந்தரம் இல்லாத இந்த வாழ்க்கையில தோல்வி மட்டும் உனக்கு நிரந்தரமாக தங்கிடுமா என்ன? இப்போதே இந்த நிமிஷமே நீ அனுபவிக்கிற கஷ்டங்களையும் உன்னை பாடாய்படுத்தும் தோல்விகளையும் துயரத்தையும் உன் வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்தி உனக்கான நல்லதை, நீ எதிர்பார்த்த விஷயங்களை வெற்றிகரமாக உனக்கு முடிச்சு கொடுக்குறேன். காலம் முழுக்க உன் கூடவே வருவாங்கன்னு நினச்ச சில உறவுகள் இப்போது உன்னை பார்க்க கூட நேரம் இல்லை, பேசக்கூட நேரம் இல்லைன்னு சொல்பவர்களாக இருக்கிறார்கள் அல்லவா? இதுலேருந்து என்ன தெரியுது? கூட பிறந்த ரத்த சொந்த பந்தமோ அல்லது நீ உயிராய் நேசிக்கும் உறவுகளோ, உனக்கு பிறந்த பிள்ளைகளோ கூட, அல்லது உன்னை பெற்றவர்களோ கூட எல்லாருமே சில காலம்தான். யாருமே யார் வாழ்க்கையிலையும் பிறந்ததிலிருந்து கடைசி வரைக்கும் கூட இருக்க மாட்டாங்கன்ற உண்மையை வாழ்க்கை உனக்கு ஞாபகப்படுத்துவதை புரிஞ்சுக்கோ. இந்த உலகம் எப்பவுமே யாருக்குமே யார் வாழ்க்கையிலையுமே நிரந்தரமாக இன்பத்தை மட்டுமோ அல்லது துன்பத்தை மட்டுமோ கொடுத்துறாது. எல்லார் வாழ்க்கையிலையும் இன்பம் ஒரு கட்டமும் துன்பம் ஒரு கட்டமும் இருக்கும். ஒரு கட்டத்தில் நல்லா வருமானம் வந்து செல்வ செழிப்பாக வாழ்ந்தாங்கன்னா, இன்னொரு கட்டத்தில் அவங்க அதை எல்லாத்தையும் இழந்து துன்பப்படுபவர்களாக தோல்வியுற்றவர்களாகவும் வாழத்தான் செய்வாங்க. வாழ்க்கையின் ஒரு கட்டம் இன்பமாக இருக்குன்னா அடுத்த கட்டத்தில் அவர்களுக்கு துன்பமும் தோல்வியும் வந்து சேர்ந்தே தீருங்கிறது தானே மனித வாழ்க்கையின் உலக நியதி. அதனால் இன்பம் துன்பம், வரவு செலவு, கஷ்டம் நஷ்டம் எல்லாமே வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இயற்கையின் விளையாட்டு தாங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டு என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு புன்னகையோட நகர்ந்து போக தயாராகு. சில மனிதர்கள் தனக்கு விற்கும் பிரச்சனைகளையும் தன் குறைகளையும் சரி செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனால் தான் தப்பு செஞ்சாலும் தனக்குள் இருக்கும் குறையை கூட அடுத்தவங்க ஏற்றுக்கணும் பொறுத்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படி நினைக்கிறவங்க அவங்களும் அடுத்தவர்கள் தவறுகளையும் குறைகளையும் பொறுத்து கொள்பவர்களாக இருக்கணும் அல்லவா? ஆனால் அதை பற்றி மனுஷன் யோசிக்கிறதே இல்லை. தான் தப்பு செஞ்சால் அடுத்தவன் பொறுத்து போகணும், தான் தவறு செஞ்சால் அதை அடுத்தவன் ஏற்றுக்கணும்னு நினைக்கிற மாதிரி அடுத்தவர்கள் செய்யும் தவறுகளையும் அவங்க இடத்துல இருந்து நீ யோசிக்க பழகு. எப்போதும் சுய கட்டுப்பாடு தான் உனக்கான பலம். எப்போதும் உன் மனசையும் நீ செய்யும் செயலையும் உன் கட்டுப்பாட்டுகளை வச்சுக்கோ. அமைதியான உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க இந்த முருகன் காத்திருக்கும் போது உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை யோசிச்சு நீ அலைபாயவோ அவமதிக்கவோ அல்லது அவஸ்தைப்படவோ வேண்டாம். கண்டிப்பா உன் புத்திசாலித்தனத்துக்கும் திறமைக்கும் உன் புரிதலுக்கும் உன் நல்ல குணத்துக்கும் சேர்த்து இந்த முருகன் உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன். நீ எப்போதும் உன் வாழ்க்கையை வாழ்ந்ததை விட உன் பிள்ளைகளை வளர்ப்பது தான் மிகவும் சிரமமான விஷயன்றதை புரிஞ்சுக்கோ. ஏன்னா நீ வாழ்ந்த காலம் வேற, நீ வளர்ந்த சூழ்நிலை வேற. ஆனால் இப்போது குழந்தைகளை வளர்க்கும் போது நீ உன் வாழ்க்கையில நீ புதுசாக புதுமைகளை புகுத்திக்கிட்டும் உனக்கான வாழ்க்கையை மாற்றிக்கிட்டும் வாழ தயாராகணும். இதுவரைக்கும் நீ சந்திக்காத அளவுக்கு வலிமையான துணிச்சலான ஆளாக இருந்தால் மட்டும்தான் இந்த காலத்து பிள்ளைகளை சமாளித்து வளர்க்க முடியுன்ற உண்மையை, அவர்களை இந்த உலகத்துக்கு ஏற்ற ஆளாக வெற்றிகரமாக உருவாக்க முடியுன்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே. இப்போது இருக்கும் பிள்ளைகள் உன்னை விட ரொம்ப தெளிவாக புத்திசாலித்தனமாக உனக்கே அறிவுரை சொல்லக்கூடியவர்களாக வாழ்கிறதா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி தான் பேசவும் செய்கிறாங்க. இருந்தாலும் உன்னுடைய அனுபவம் அவர்களுக்கு கிடையாதல்லவா? அவங்க சொல்கிறதையும் கேளு, அதில் இருக்க நல்ல விஷயங்களை எடுத்துக்கோ. உன்னை மாற்றணும்னா கூட நீ மாற்றிக்கோ. ஆனால் அதுக்காக உன் வாழ்க்கையின் அனுபவத்தை நீ சாதாரணமாக நினச்சிடாதே. உன்கிட்ட இருக்க நல்ல விஷயங்களையும் உனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களையும் உன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு. அவர்கள் மாறிக்கிட்டே இருக்கிற இந்த உலகத்தில் கற்றுக்கிட்ட விஷயங்களையும் நல்ல விஷயங்களையும் நீ தெரிஞ்சுக்கிறதும் தப்பே இல்லை. எப்போதும் எல்லா இடங்கள்லையும் பேசி பேசி ஜெயிக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. சில நேரங்களில் சில இடங்களில் பேசாமல் மௌனமாக இருப்பது தான் உன் அறிவையும் நிதானத்தையும் இந்த உலகத்துக்கு புரிய வைக்கும்.
மௌனமாக இருக்கும்போது, உன் கோபத்தை கட்டுப்படுத்தி நீ அமைதியாக இருக்கும்போது அது பல தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து விடும் அல்லவா? அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடங்கள்லையும் அமைதியாக நிதானமாக பொறுமையாக இருன்னு சொல்கிறேன். ஒவ்வொரு லட்சியத்தையும், உன்னுடைய ஒவ்வொரு எண்ணங்களையும் ஆசைகளையும் கனவுகளையும் உனக்கு நல்லபடியாக நிறைவேற்றி கொடுக்கணுன்ற நோக்கத்தோடு தான் இந்த முருகன் உன் வீட்டுக்கு உன்னை தேடி வந்திருக்கேன். கடந்த காலம் வேணும்னா நீ விரும்பியது போல இல்லாமல் இருந்திருக்கலாம். நீ நினச்சது போல இல்லாமல் வாழ்க்கையில் நீ பல கஷ்டங்களை கடந்து வந்திருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக உன் எதிர்காலம் நீ நினச்சதை விட மிக சிறப்பாகவே இருக்கும்படி நான் செய்ய போகிறேன். நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை நீ வாழ தயாராகு. இனி எல்லா வகையிலும் உனக்கு முன்னேற்றம் உண்டாகி நீ வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு ஜெயிக்கும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். மனிதர்கள் எப்போதும் நேசிப்பதற்காக, அன்பு காட்டுவதற்காகவே படைக்கப்பட்டவர்கள். ஆனால் பொருட்கள், அது எவ்வளவு விலை உயர்ந்ததாக இருந்தாலும், லட்ச லட்சமாகவே இருந்தாலும், அது வெறும் பயன்படுத்துவதற்காக மட்டுமே படைக்கப்பட்டது. ஆனால் இந்த உலகத்தில் இருக்க மனிதர்கள் என்ன செய்றீங்க தெரியுமா? மனிதர்களை உங்கள் தேவைக்கு பயன்படுத்திக்கிறீங்க. பொருட்களை எல்லாம் இழந்துடக்கூடாதுன்னு அது ரொம்ப ஆசையாக பாசமாக கூடவே வச்சு அது மேலே நேசிக்கிறீங்க. பொருட்களை தேவைக்கு பயன்படுத்துங்க. அதன் மீது இருக்கிற பாசம் ஒரு அளவோடு இருக்கட்டும். மனிதர்களை எப்போதும் உயர்வாக நேசிக்க பழகு. மனிதர்கள் நேசிப்பதற்காக மட்டுமே, அன்பு செலுத்துவதற்காக மட்டுமே படைக்கப்பட்ட மனிதாபிமானம் கொண்டவர்கள்தான் மனிதர்கள்ன்றத நீ மறந்துட வேண்டாம் என் செல்வமே. இந்த உலகத்தில் இப்போது இருக்கும் குழப்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் காரணமே மனிதர்களை பயன்படுத்துவதாலும் பொருட்களை நேசிப்பதால் தான் வருது. பொருட்கள் வெறும் பொருட்கள் தான், அதுக்கு உயிர் இல்லை. அதை பயன்படுத்தினா மட்டும் போதும். ஆனால் உயிருள்ள மனிதர்களை நேசிக்கணும், அன்பு காட்டணும், அக்கறை செலுத்தணுன்றத நீ ஒருபோதும் மறந்துடாதே. எளிமையாக, வெகுளித்தனமாக, அப்பாவித்தனமாக வாழும் உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டதை விட அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நான் செஞ்சு கொடுக்க போகிறேன். இப்போது உனக்கு சிக்கலாகவும் பிரச்சனையாகவும் வருத்தமாகவும் இருக்கும் விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து தூக்கி எறிஞ்சிடு. இன்னைக்கு என்ன செய்யணுமோ அதை சிறப்பாக இன்றே செய்ய பழகு. நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு செஞ்சுக்கலாம் நீ தள்ளி வைக்கிற விஷயங்கள் தான் நாளைய நாளை உனக்கு பிரச்சனைக்குரிய கஷ்டமுள்ள நாளாக மாற்றுது. எந்த விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் அதை இன்னைக்கே செஞ்சு முடிச்சிரு. ஒழுக்கத்தோடு, உண்மையோட, உழைப்போட, நேர்மையோடு நீ செய்யும் செயல்கள் கண்டிப்பாக உன் வாழ்க்கையை அழகாக்கும் என் செல்வமே. வாழ்க்கையில் மிக கடினமான பாடங்களில் ஒன்றுனா சில விஷயங்களை அப்படியே அதன் போக்கிலேயே விட்டுடணுன்ற மனப்பான்மையை உனக்குள்ளே வளர்த்துக்கிறது தான். எந்த விஷயம் நடந்தாலும் அதை ஏற்றுக்கிற பக்குவமும் பொறுமையாக ஒத்துக்கொள்கிற மனசும் உனக்கு வரமாட்டேங்குது. முதல்ல வாழ்க்கையில் நடப்பதை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகு. கோபம் இருந்தாலும், அன்பு இருந்தாலும், துரோகம் நடந்தாலும், இழப்பு நடந்தாலும் கூட அதை தாங்கி கொள்ள தயாராகு. எல்லாத்தையும் தூக்கி பிடிச்சிக்கிட்டு விட்டுட முடியாமல் போராடிக்கிட்டே இருந்தீன்னா வாழ்க்கை எப்படி நிம்மதியாக இருக்கும்? துரோகமோ, அன்போ, இழப்போ, கோபமோ, வருத்தமோ, வேதனையோ எது வந்தாலும், நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அதை கடந்து போக தயாராகு. நீ எப்போது மனதளவில் முதிர்ச்சி அடைகிறாயோ அப்போது உன் வாழ்க்கை உனக்கு லேசானதாக, சுலபமானதாக ஆகிவிடும். நீ முன்பு இருந்த நபராக இருக்கக்கூடாது. உன்னை பார்க்குறவங்களோ, உன்கிட்ட பேசுகிறவங்களோ நீ ஆளே மாறிட்டியேன்னு சொல்கிற அளவுக்கு பொறுமையான, பொறுப்பான, பக்குவப்பட்ட பிள்ளையாக மாறு. நீ முன்பு பொறுத்து கொண்ட விஷயங்கள் எல்லாம் இப்போது சகிக்க முடியாததாக, தாங்கிக்க முடியாததாக உனக்கு கோபத்தை வரவழைத்தாலும் கூட நீ அமைதியாக அதை சமாளிக்க முயற்சி செய். எந்த அளவுக்கு சண்டையிட்டுக்கிட்டே இருந்த நீ சமாதானமாக மாறுறியோ, அமைதியாக இருக்க முயற்சி செய்கிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லது நடக்கத் தொடங்கும். உனக்கான அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுக்க இந்த முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் வாழ்க்கையை மேம்படுத்தி உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி தர வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு. உன் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், உன் குடும்பமும் குழந்தையும் நல்லா வசதியாக வசந்த கால வாழ்க்கையை அனுபவிக்கணும்னு நினச்சின்னா நீ அவங்களுக்காக எந்த போதனையும் சொல்லித்தர வேண்டியதில்லை, எந்த அறிவுரையும் கற்றுக் கொடுக்க வேண்டியதில்லை. நீ சரியாக வாழ்ந்தாலே, உன் வாழ்க்கையை நீ சிறப்பாக மேம்படுத்திக்கிட்டு நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தாலே உன்னை பார்த்து வளர்கிற உன் பிள்ளைகள் தானாகவே பக்குவப்பட்ட பிள்ளையாக
மாறிடுவாங்க என் செல்வமே. அது மட்டும் இல்லை, நீ எப்போவுமே எல்லார்கிட்டையும் உன் மனசில் இருக்க சந்தோஷத்தை அப்படியே பகிர்ந்துக்கிற. முதல்ல நீ உன் கஷ்டத்தை கூட அடுத்தவங்ககிட்ட சொல்லிடலாம். சந்தோஷத்தை அடுத்தவங்ககிட்ட சொன்னீன்னா அது கண்டிப்பாக உனக்கு பிரச்சனையாகவோ கஷ்டமாகவோ மாறும்ன்றதை புரிஞ்சுக்கோ. வீடு கட்டுறதா இருந்தாலும், வியாபாரம் செய்ய போகிறதா இருந்தாலும், எவ்வளவு வருமானமே உனக்கு அதிகரித்தாலும் கூட எதையுமே வெளியே சொல்லக்கூடாது. எல்லாத்தையும் வெளியே சொல்லக்கூடிய பகிரக்கூடிய உன் அப்பாவி மனசு இனிமேலாவது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரட்டும். கணவன் மனைவி இருவருக்கும் இடையிலான பிரச்சனைகளையும் உங்களுக்குள்ள இருக்கிற மனஸ்தாபங்களையும் மன வருத்தங்களையும் கூட வெளியே சொல்ல வேண்டாம் என் செல்வமே. ஏன்னா நீ ஜெயிச்சினா, நீ சந்தோஷமா இருந்தீனா உன்னை பார்த்து மகிழ்பவர்களை விட நீ தோத்து போனினா உங்களுக்குள்ள சண்டையும் பிரச்சனையும் வந்தா அதை பார்த்து சந்தோஷப்படும் மனிதர்கள் தான் இந்த பூமியில அதிகமாக இருக்காங்க. அதனால தான் அமைதியை அதிகமாக்கிக்கோ, பொறுமையாக இருக்க பழகிக்கோன்னு இந்த முருகன் மறுபடியும் மறுபடியும் உன்னை தேடி வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். உன் வாழ்க்கை சூழ்நிலை எப்படி இருந்தாலும், கஷ்டங்களும் பிரச்சனையும் உன்னை சூழ்ந்து இருந்தாலும் கூட நீ எதுக்காகவும் துன்பப்படவோ துயரப்படவோ வேண்டாம். பிறக்கும்போது எதுவும் இல்லாம தானே வந்தாய். அப்புறம் நீ வாழ்கிற வாழ்க்கையில் உன் வீட்டில் உன்னை சுற்றி இருக்கிறது எல்லாமே உனக்கு லாபம் தானே. எதுவுமே இல்லாமல் இருந்த நீ இவ்வளவு பொருட்களை இவ்வளவு மனிதர்களை வச்சிருக்கனா அதுவே லாபமான விஷயம்தானே. நீ எதையும் இழக்கவும் இல்லை, உனக்கு எந்த நஷ்டமும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ. எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக உன் கைகளில் ஒப்படைக்க இந்த முருகன் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாமல் அமைதியாரு. கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும். துக்கங்களும் துயரங்களும் அனைத்தும் தீர்ந்து போய் நீ போகும் பாதை வெற்றி பாதையாக மாறும்படி இந்த முருகன் உனக்கு துணையாக வரப்போகிறேன். உன் வாழ்க்கையில் உன் கூட இருக்கவங்க யார் எப்படிப்பட்டவங்கன்றதில் நீ தெளிவாக இரு. ஏன்னா சில மனிதர்கள் தனக்கு ஒரு கண் போச்சுன்னா தன்னுடைய எதிரிக்கு 2 கண்ணும் போகணும்னு நினைக்கிறது போல தான் கூட இருக்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் கூட 2 கண்ணு போகணும். தான் மட்டும் கஷ்டப்படக்கூடாது, தான் மட்டும் தோற்று போயிடக்கூடாது, தான் மட்டும் ஏமாந்து போயிடக்கூடாது. நம்ம பட்ட கஷ்டத்தையும் நம்ம அடைஞ்ச துன்பத்தையும் நம்ம அடைந்த தோல்வியையும் நம்ம பட்ட ஏமாற்றத்தையும் நம்ம சுற்றி உள்ளவங்களும் அனுபவிக்கணுன்ற கெட்ட மனசு உள்ளவங்களாக தான் இருக்காங்க. அதனால தான் உன் கூட இருக்கவங்க யார் எப்படிப்பட்டவங்கன்றதை நீ புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். உன்னை பற்றி யார் என்ன நினைக்கிறாங்கன்றத நீ உண்மையிலேயே கவலைப்பட தேவையில்லை. யார் என்ன நினச்சா உனக்கு என்ன? யாரோ உன்னை பற்றி ஏதோ நினைக்கிறதால உன் வாழ்க்கையில் எதுவும் மாறப்போகிறதில்ல. நீ செய்யும் செயல்களும் உன் எண்ணங்களும் தான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்குதல்லவா. அப்படின்னா நீ உனக்குள்ளேயே நல்ல எண்ணங்களை வச்சுக்கிட்டு நல்ல செயல்களை செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போய்கிட்டே இரு. எது உன்னை விட்டு போனாலும், யார் உன்னை விட்டு போனாலும், நீ எதை இழந்தாலுமே கூட அதை பற்றி கவலைப்பட வேணாம். ஏன்னா நீ கவலைப்படுறதுனால அது திரும்ப வரப்போகுதா என்ன? அதே போல் எல்லா மனிதர்களுக்கும் உன்னை பிடிக்கணும், எல்லா மனிதர்களையும் நீ உறவாக கூடவே வச்சுக்கணும்னு நினச்சி எல்லா மனிதர்களையும் திருப்திப்படுத்தணும்னு ஆசைப்பட்டினா அது நடக்காத காரியம். யாரையும் யாருக்கும் பிடிச்சது போல் மாற்ற முடியாது. அவங்களுக்கா பிடிச்சாதானே உண்டு தவிர நீ கொஞ்ச நாளைக்கு வேணும்னா அவர்களை உனக்கு பிடிச்சவர்களாக உன்னை பிடிச்சவங்களாக மாற்றலாம். ஆனால் ஒருபோதும் அது நிரந்தரமாக இருக்காது. என்னைக்கு இருந்தாலும் வாழ்க்கை மாறும், சூழ்நிலைகள் மாறும். நீ எப்போதும் அடுத்தவங்க வாழ்க்கையும் உன் வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்த்து உன்னை தாழ்வாக நினைக்கவோ யோசிக்கவோ செய்யாத. யார் வாழ்க்கை எப்போ எப்படி மாறுன்றது யாருக்கும் தெரியாத ரகசியம். உன் வாழ்க்கையையும் நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் சந்தோஷ வாழ்க்கையாக நான் மாற்றி காட்ட தான் போகிறேன். உன் எண்ணங்களை நீ கட்டுப்படுத்தணுன்ற எந்த அவசியமும் இல்லை. ஆனால் எண்ணங்கள் உன்னை கட்டுப்படுத்தாத அளவுக்கு உன் எண்ணங்களை நீ தான் யோசிக்கணுமே தவிர உன் மனசு உன்னை வழிநடத்தக்கூடியதா, உன் மனசு உனக்கு தவறான பாதையில் கூட்டிகிட்டு போகக்கூடியதா நீ விட்டுடக்கூடாது என் செல்வமே. எப்போதும் உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் மரியாதை கொடு. ஆனால் நீ கொடுக்குற மரியாதைங்கிறது அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பட்டத்திற்காகவோ பதவிக்காகவோ அவர்களோட இருக்கக்கூடிய தகுதிக்காகவோ காசு பணத்துக்காகவோ இருக்கக்கூடாது. ஒருத்தர் சொந்த வீட்டில் வாழ்கிறானா அவனுக்கு மரியாதை கொடுக்கறதும், நல்ல பதவியில் இருக்கான், நல்ல வேலையில் இருக்காங்க, நல்ல சம்பாதிக்கிறாங்கன்றதுக்காக மரியாதை கொடுக்கவும் கூடாது. காரு வசதியாக பணம்லாம் வச்சுருக்காங்கன்றதுக்காக மரியாதை கொடுக்கக்கூடாது. ஒருத்தருக்கு மரியாதை கொடுப்பது என்பது
உன் இயல்பான பழக்கமாக இருக்கணும். உன்னை விட வயசில் சின்னவங்களோ பெரியவங்களோ, உன்னை விட உயர்ந்தவர்களோ தாழ்ந்தவர்களோ, காசு பணத்தில் பெருசா சிறுசா, உன்னை விட எப்படி இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து மரியாதையோட பழகு. எப்போதும் உனக்கு எது தேவைப்பட்டாலும் அதை செஞ்சு கொடுக்க இந்த முருகன் நான் இருக்கேன். உன் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மோசமான விஷயங்கள் நடக்குதோ அதைவிட சிறப்பாக பல நல்ல விஷயங்களையும் நிச்சயமாக நான் நடத்தி கொடுத்தே தீருவேன். இப்போதே உன் துன்பங்களும் துயரங்களும் நிறைஞ்ச பக்கத்தை முடிச்சு உனக்கு இன்பமயமான புது அத்தியாயத்தை தொடங்கி வைக்க போறேன். வாழ்க்கைன்ற புத்தகத்தில் உனக்காக இன்பத்தை பக்கத்தை நான் திறந்து வச்சுட்டேன். இனி எல்லா விஷயங்களும் உனக்கு இன்பமயமாய் நடந்து நீ வாழ்க்கையை ஜெயிச்சு சுகமா சந்தோஷமா வாழும்படி உன் பேர்ல ஒரு புது அத்தியாயத்தை தொடங்க போறேன். என் செல்ல பிள்ளையான உன் வீடு தேடி வந்திருக்க இந்த முருகன் உனக்கு துணையாகவே இருந்து எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்துடுறேன் என் செல்வமே.